அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்னைக்கு YSR 76th பர்த்டே. ஸோ அந்த செலிப்ரேஷன்ஸ் OMR ரோட்ல ஐடி விங் ரொம்ப பிரமாதமாக இன்னைக்கு நடத்திருக்காங்க. இதுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாமே YSR காங்கிரஸ் பார்ட்டிலேருந்து வந்தவங்க. YSRோட அந்த நின்று போன எல்லா நல்ல காரியங்களும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஜெகன் சார் பின்னால் ஒரு சோல்ஜர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இன்னைக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடிருக்கோம். அண்ட் பிளட் கேம்ப் இங்கே ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா ராஜசேகர் ரெட்டி சார் ஒரு டாக்டர். ஸோ ₹1 டாக்டர் சொல்லுவாங்க. அவர் டாக்டராக இருக்கும்போது ₹1 மட்டும்தான் வாங்குவாங்க பேஷண்ட்லேருந்து. ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும், ஆனால் கடன் ஆகக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார். ஸோ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆரோக்கியஸ்ரீ கொண்டு வந்து எல்லா ஏழைகளுக்கு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பெரிய ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. அதனால அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸில் நாங்கள் எல்லாம் பிளட் பேங்க் வச்சுட்டு பிளட் கேம்ப் வச்சுட்டு பிளட் டொனேட் பண்ணுறோம். ஏன்னா ஒருத்தர் பிளட் ஒரு உயிர் காப்பாற்றும். ஸோ ஆஸ் எ டாக்டராக அவர் எல்லாம் எத்தனை உயிர் காப்பாற்றிருக்காங்க, அவருக்காக நாங்கள் எனக்கு பிளட் டொனேட் பண்ண போகிறோம். அண்ட் அவர் விமென்காக நிறைய பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணதுனால தான் 16 வருஷமாவது அவர் இறந்துட்டு. ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அவரை கடவுளை இங்கே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல லீடர் இந்த ஸ்டேட்டில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் YSR, அதுக்கப்புறம் இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி சார். ஸோ எப்பவுமே ஏழைகளுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் அவங்களோட நினப்பு. அதுக்காக தான் அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் YSR வேலை செஞ்சுட்டே இருந்தார். ஸோ அவரோட நினைவுகளில் நாங்கள் எல்லாம் இப்போது முன்னுக்கு போகிறோம், ஜனங்களுக்கு நல்லது செய்கிறோம். ஸோ ஜெகன் சார் 5 இயர்ஸ் அவங்க அப்பா மாதிரியே ஜனங்களுக்காக எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் பவன் கல்யாண், அப்புறம் ஒரு பொய்யான பேச்சு பேசிட்டே சிஎம்மா இன்னைக்கு இருக்கிற EVM பாபுன்னு சொல்லுவோம் நாங்கள். ஏன்னா இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் ஆனாலும் 6 மாதம் EVMs அப்படியே இருக்கணும். இதுதான் எப்பவுமே நடக்கிறது. ஆனால் இந்த ஏபியில் மட்டும் எலெக்ஷன்ஸ் ஆன 10 நாளே ஒரு ஜீவோ கொடுத்துட்டு எல்லா EVM டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க EVM எப்படி மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்கள் பார்க்கணும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓட்டு போட்டன்னைக்கு ஏபியில் எத்தனை ஓட்டு வந்திருக்கு, எனக்கு எவ்வளோ போல் ஆயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா, நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கூட அதே நம்பர் இருக்கணும். ஆனால் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்க்கு 45 லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை பார்த்து கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட்டால் EVMs இல்லை, ஏன்னா ஜீவோ கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க EVM கவர்மெண்ட் தான் ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அந்த EVM வச்சு தான் அவங்க வந்திருக்காங்க. அதனால தான் அவங்க ஜனங்கள அபிமானம் இல்லை. ஜனங்களுக்கு சொன்ன எந்த பேச்சு இன்னைக்கு செய்யணும்னா ஒரு இதுவே இல்லை. அவர் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாங்க. சூப்பர் 6ன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சூப்பர் 6 கூட பண்ணலாம். ஸோ ஏபியில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஜூன் 4th வெண்ணு போட்டு தினம். வெண்ணு போட்டுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கட்டப்பா குத்துனாரே பாகுபலி, அதுதான். அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன்ட் ரைட். முதல் பொண்ணு கொடுத்தா மாமனாருக்கு பேக் ஸ்டாம்ப் பண்ணார் NTRக்கு. அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இவரோட வேலை. எப்பவுமே மேனிஃபெஸ்டோவில் சொன்னது செய்ய மாட்டாங்க. ஆட்சி வர்றதுக்கு பொய் மட்டும் சொல்லுவாங்க. பொய்யான வழி எத்தனை இருக்கோ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டேட் ஃபுல்லாக ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால் இருக்காங்க. ஏன்னா தெரியாமல் அவங்கள நம்பின எல்லாருமே இன்னைக்கு தப்பு செஞ்சோம், ஜெகன் வந்தால் தான் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும், ஏழைகள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏபியில் ஜெகன் சார் எங்கே வந்தாலும் ஜனங்க எப்படி வராங்க.
ஸோ நாளைக்கு சித்தூர்లో మ్యాంగో ఫార్మర్స్కాగా வரப்போகிறாங்க. ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர். அதில் வந்து மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்க. அவங்க எல்லாமே அந்த மேங்கோ ரோட்டு மேலே போயிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2 ரூபா கொடுத்தா 1 கிலோ எங்கே இது ஆகும். ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாண் எடுக்க மாட்டாங்க, சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க. ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுனாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க பவன் கல்யாண். எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா. ஆனால் புதுசாக பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு க்ரீன் வேஷ்டி கட்டினார். அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவார், சனாதன யோதுன்னு சொல்லுவாங்க. திருமலையில் இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ பசு இறந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்க. திருமலை கோசாலையில் பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி. அங்கே வரமாட்டார். ஏன்னா வந்தால் கவர்மெண்ட் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு கெட்ட பேர் வரும். ஸ்ரீகூர்மம்ல டாட்டாயிஸ், அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம், அது இறந்தாலும் வரமாட்டாங்க. டெம்பிள்ஸ் எல்லாம் பத்துக்கிட்டு எரியுது, வரமாட்டாங்க. சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு வருவார். இப்போ திடீர்னு தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த ஒரு நம்ம பழனிசுவாமி என்னோட பக்தர், இவரோட பக்தர் சாமியா, அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் பக்கத்து ராஷ்டிராவுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடிஸ் வருது, மெயின் எலெக்ஷன்ஸ் வருது. எப்போவுமே ஜனங்க வந்து யோசிக்கணும் ஓட்டு போடும்போது. இவங்களால நமக்கு நல்லது நடக்கும், இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க, இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓட்டு போடணும். நமக்குள்ள நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டால் இன்னைக்கு ஏபியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க, அதே கஷ்டம் எல்லா இடத்துல வரும். ஸோ நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அப்போ நல்லதே நடக்கும். கேட்கல. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கேட்குறீங்களா? நான் ஆந்திரா எக்ஸ் மினிஸ்டர், எம்எல்ஏ. ஆந்திரா பற்றி கேளுங்க. அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஆந்திராவில் வந்து பசு இறந்தாலும் திருமலையில் வரமாட்டேங்கிறாங்க. திருமலையில் தண்ணி குடிச்சு மர்டர் நடந்தது, ட்ரக்ஸ் விற்கிறாங்க, எல்லாமே டிவியில் வருது. ஆனால் ஒரு ஆன்மீகம் பற்றி அவ்வளோ பேசுகிறவங்க அங்கே வந்து பேசணும். தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும். இவங்க பற்றி என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும். வரமாட்டார். ஷூட்டிங்கில் ஹைதராபாத்தில் ரிலாக்ஸாக இருப்பார். சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தார், நாளைக்கு கர்நாடகா போவார். அவருக்கு வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஆனால் முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சாங்க. அதனால தான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம், ஜெயலலிதா அம்மா பற்றி பேசுகிறோம், என்டிஆர் பற்றி பேசுகிறோம், சினிமாலேருந்து வந்தவங்க. ஆனால் இப்போ வரவங்க நீங்கள் பார்க்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸை யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அது தப்புங்கிற. நீங்கள் நல்லது செய்யணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு வாங்க, ஃபுல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க, ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நீக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க. இது வந்து டிவிகே விஜய்க்கும் நானும் ஆர்டிஸ்ட் தான்ப்பா, யாராக இருந்தாலும் ஒன்று தான். நான் நிறைய மீட்டிங்கில் சொன்னேன், பாலிடிக்ஸ்க்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் வரும்போது நல்ல எண்ணத்தோட வாங்க. ஏன்னா ஆந்திராவில் சிரஞ்சீவி சார் வந்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸில் மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்டில் நிற்கிறாங்க இல்லையா, உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது உங்கள் பின்னால் வரவங்கள நீங்கள் ரோட்டில் நிற்க வைக்கிறதுக்கு? அதே மாதிரி பவன் கல்யாண்
பார்ட்டி வச்சாங்க, எலெக்ஷனே போல 2014. ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க, ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க 2009, அவங்க கொடி தூக்க சொல்றாங்க. அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா, இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யாதீங்க. விஜய் சாருக்கு நான் சொல்றது, ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா மாதிரி, ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது, நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம். திடீர்னு நடுவில் போகக்கூடாது, அவங்கள ரோட்ல விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். 5 வருஷம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி நடத்தினாரு. ஆந்திரா விட்டு எங்கேயுமே போகல, அங்க இருந்து அங்க இருக்கிற மக்களுக்காக உழைச்சாரு. அந்த 5 வருஷம் 2019 24 வரைக்கும் அதை ஒரு ஏன்னா இப்ப இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கும் சரி, பவன் கல்யாணுக்கும் சரி, லோகேஷும் சரி, ஷர்மிளாக்கும் சரி, யாருக்குமே ஆந்திரால லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டு இல்லை, யாருக்கும் வீடு இல்லை. எல்லாம் ஹைதராபாத்ல இருந்து மண்டே மார்னிங் வருவாங்க, ஃப்ரைடே போயிடுவாங்க. அப்படி போனதுனால தான் விஜயவாடா முழுங்கி போயிடுச்சு பார்த்தீங்களா ரெயின்ஸில். ஸோ யாருமே எதுவும் ஜனங்களை பார்த்து யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க, டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அது கரெக்ட் இல்லை. ராஜசேகர் ரெட்டி மாதிரி, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அந்த ஸ்டேட்லவே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா நீங்கள் அங்கே இருக்கணும். அவங்க கூப்பிட்டா ஓடி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கூட நிற்கிற மாதிரி நீங்கள் அந்த தூரத்தில் இருக்கணும். மக்களுக்காக உழைக்கணும்ன்றாங்க. அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல ஆந்திரா மக்கள், அந்த மக்களுக்காக உழைக்கணும்னு மேடம் சொல்றாங்க. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற எலெக்ஷன். வந்து எல்லா துறையும் சாதனமாக பயன்படுத்துறாங்க. பட் ஆனால் சினிமா ஃபீல்டில் பயன்படுத்த ஃபோக்கஸ்டாக பார்க்குறாங்களா? சினிமாக்கு அதுதான் கஷ்டம். ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா, நீங்கள் டிஆர்பின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் ஆள் பற்றி எது சொன்னாலும் யாரும் கேட்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கள பற்றி ஒரு இஷ்யூனா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும். அதனால பாவம் அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில். ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு. மேம் 2026 எலெக்ஷன் வரப்போது, பவன் கல்யாண் என்டிஏல தமிழ்நாட்டில் போட்டியிடலாம், பிரச்சாரம் செய்யலாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஒய்எஸ்ஆருக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா 2026 தேர்தலில் போகிறதுக்கா? இந்தியா போட்டியிடுறதுக்கோ இல்லை கூட்டணிக்கோ ஏதாவது வாய்ப்பு இருக்கா? போட்டி பண்ணால் அந்த இடத்துல நின்று ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அந்த மாதிரி இருக்கணும். சும்மா டைம் பாஸ் பாலிடிக்ஸ் ஜெகன்மோகன் ரெட்டி சார் பண்ண மாட்டாங்க. ஸோ அது பண்ணுறது வந்து டைம் பாஸ் பாலிடிக்ஸ். பவன் கல்யாண் சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஒன்று டிப்யூட்டி சிஎம் ஆக்குனாங்க. சிஎம்க்கு அப்புறம் அவ்வளோ பொறுப்பான ஒரு வேலையில் இருந்து எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்க, கேபினெட் மீட்டிங், எத்தனை இஷ்யூஸ் மேலே இவர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஓட்டு போட்டால் பிட்டாபுரம் கான்ஸ்டியன்சி ஜனங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி கான்ஸ்டியன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க.